கிளாஸ்க்குள்ள வரும்போதே மேம் வந்து ரேகா மேம் வந்து டெஸ்ட் இருக்கும் மேம். நீங்க ஃபர்ஸ்ட் பேசி அனுப்புங்க. இது டெஸ்ட் இருக்குமா? இதெல்லாம் முடிச்சு வந்து 10 வருஷம் ஆகுதேப்பா! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் டெஸ்ட்டும் அதாவது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டெஸ்ட்னா. சரி பெருசா என்ன குடுத்துற போறாங்க பாத்துரலாம் அப்படின்னு. அதுல வேற கண்டிஷன்ஸ். இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட நாலேட்ஜ் யூஸ் பண்ணி தான் எழுதணும் அப்படின்ட்டு. அதுவே பெரிய டஃப்பா இருக்கு. அங்க போனா தான், ஐய்யய்யோ! இது நமக்கு படிச்ச மாரி இருக்கே. 5வது புக்ல படிச்சோமா? 6வது புக்ல படிச்சோமா? அப்படிங்கிற மாரி ஒரு ட்விஸ்ட்டா வருது. ஓ ஈஸி அப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் நம்ம அப்பதான் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ற மாரி இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்? நம்ம எவ்வளோ அப்டேட்டடா இருக்கோம்? நம்ம இன்னும் எவ்வளோ நமக்கு நம்மளே நம்மளுக்கு பிராக்டிஸ் குடுக்க வேண்டியது இருக்கு. தெரிஞ்ச விஷயங்களே நம்ம எவ்வளோ டியூன் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நெறைய நம்ம அப்படியே நார்மலா ஓட்டுனாவே 4 ஓட்டிட்டு தான் இருக்கலாம். டைம் போயிட்டு தான் இருக்க போகுது. இல்லாமலாம் இல்ல. பட் நம்ம ஒரு விஷயம் கத்துக்கும்போது தான் வந்துட்டு, அப்பதான் நம்ம ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் இப்போ அப்படிங்கிறதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஹோம் ஒர்க் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ டெபோரா மேம் அப்ரிஷியேட் பண்ண மாரி. இவங்க இந்த மாரி பண்றாங்க. உங்களாலயும் முடியும். நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஈகோ கிளாஷ்லாம் இல்லாத மாரி அப்ரிஷியேட் பண்ணி நம்மள பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்றது. ஆ ஒரு நாளும் ஃபாலோ அப் பண்றது. அவங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறது. ஹோம் ஒர்க் போட்ட உடனே எல்லாத்துக்கும் உடனே ரிவ்யூ வரும். அதுதான் அதுல ஹைலைட். நம்ம போட்டு முடிச்சுட்டு போய் படுத்துருவோம். பார்த்தா அடுத்த நிமிஷமே அவர் ரிவ்யூ ரிவ்யூ போட்டிருப்பாரு அதுக்கு. அதுக்கு நம்ம ஏதாவது ரிவ்யூ போட்டு திருப்பி அதுக்கு ரிவ்யூ போடுவாரு. இப்படி கன்டென்ட் வந்து ஸ்கெட்யூல்டா பிளான் பண்ணி எது எதுக்கு எப்படி எப்படி கன்டென்ட் சொல்லணும், என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், கேஸ் ஸ்டடி ஷேர் பண்றது. கேஸ் ஸ்டடிலாம் ஒரு பயங்கர அவேர்னஸ் நமக்கு.